இப்போ வினைத்தொகை அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஆக்ஷனோ எப்போ செய்கிறோம் எப்போ செஞ்சிட்ருக்கோன்ற அந்த காலம் டென்ஸ் வந்து மறைஞ்சு வரும். அப்புறம் பாஸ்டா ப்ரெசண்ட்டா ஃப்யூச்சரா அது வந்து மறைஞ்சு வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஊறுகாய். ஊறுகாய்ன்னு சொல்லும்போது அது ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய்ன்னு இப்படி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதோட டென்ஸ் வந்து நமக்கு மறைஞ்சி ஊறுகாய்ன்னு பொதுவாக தான் இருக்கும். ஸோ அப்படி வர்றது வந்து வினைத்தொகை. ஒரு ஆக்ஷன் வேர்டு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க காலம் என்ன காலம், இறந்த காலமா, நிகழ்காலமா, இல்லைன்னா எதிர்காலமான்ட்டு மறைஞ்சி நமக்கு பொருள் தர்றது வந்து வினைத்தொகைன்னு சொல்லும். நெக்ஸ்ட் உவமை தொகை பார்த்திங்கன்னா, உவமை தொகையில் வந்து ஒன்றை இன்னொன்னோட கம்பேர் பண்ணி பேசுறது வந்து உவமை தொகை. அப்படி உவமைப்படுத்துறதுல வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதை கம்பேர் பண்ணுறோமோ, எதை வச்சு கம்பேர் பண்ணுறோமோ அது உவமை. அது ஃபஸ்ட்டில் இருக்கும். வார்த்தையோட முதல்ல இருக்கும். பின்னாடி வந்து நம்ம எந்த பொருளை வந்து அதுக்கு கம்பேர் பண்ணியிருக்கோமோ அந்த பொருள் பின்னாடி வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மலர் விழி, அதாவது கண் வந்து பூ மலர் மாதிரி இருக்குது. ஸோ உவமை நம்ம வந்து அவங்களோட கண்ணை வந்து மலருக்கு கம்பேர் பண்ணுறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு இருக்கும் மலர். அவங்க எதை நம்ம உவமைப்படுத்தணும் கண் அது பின்னாடி இருக்கும். ஸோ மலர் விழி உவமை தொகை. ஸோ ஃபஸ்ட்டு உவமை நம்ம எதை கம்பேர் பண்ணுறோமோ, கம்பேர் பண்ணி எதை வச்சு கம்பேர் பண்ணுறோமோ அது ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா அது உவமை தொகை. நம்ம கம்பேர் பண்ணுற பொருள் பின்னாடி இருக்கும். அந்த மலர் விழின்னு சொல்லும்போது அது மலர் போன்ற விழின்னு தான் வரும். அந்த போல அந்த உவமை உருபுகள்லாம் மறைஞ்சி வரனால அது உவமை தொகை அப்படின்னு சொல்கிறோம்.